தற்போது தமிழகம் உட்பட 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகளை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்கும் கெடு இன்று முடியும் நிலையில் மேலும் 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவான தகவல்கள். தமிழ்நாடு மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களிலே டிசம்பர் 14ஆம் தேதி, அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை படிவங்களை நிரப்பி சமர்ப்பிக்கும் பணி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது படிவங்களை விநியோகிக்கும் பணி முதல் கட்டமாக நடந்து அதன் பிறகு படிவங்களை நிரப்பி அதை பதிவேற்றம் செய்யும் பணியும் நடைபெற வேண்டும். இதற்காக 14ஆம் தேதி கெடு விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த புதிய கெடுவாக 14ஆம் தேதி நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 19ஆம் தேதி மாதிரி வாக்காளர் பட்டியல், அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் தேதி, இந்த மாதம் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது முக்கியம். ஏனென்றால் அதன் அடிப்படையில் தான் தற்போது எந்தெந்த மாநிலத்திலே யாருடைய பெயர் விடுபட்டு இருக்கிறது என்பதை கண்டறிந்து வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தால் புகார் அளிக்க முடியும், மனு அளித்து தங்களுடைய பெயரை சேர்க்கும்படி கோரிக்கை வைக்க முடியும். ஆகவே தற்போது 19ஆம் தேதி அன்று தமிழ்நாடு மற்றும் குஜராத் மாநிலங்களிலே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும், அதே போல மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களிலே 23ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும், அந்தமான் நிக்கோபார் மற்றும் உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களிலே முறையே 23ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலிடம் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அவகாசம் குறைவாக இருக்கிறது. இந்த குறைந்த அவகாசத்துக்குள் எப்படி அனைத்து வாக்காளர்களும் படிவங்களை நிரப்பி சமர்ப்பிக்க முடியும் என புகார் எழுந்த நிலையிலே தற்போது 14ஆம் தேதி வரை வாக்காளர்கள் தங்களுடைய பதிவுகளை நிரப்பி சமர்ப்பிக்கலாம் என தெரிவித்திருக்கிறது. ஆகவே கூடுதலாக அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் அவகாசத்தின் காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலும் அவகாசம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை இன்று வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக கால அவகாசம் இல்லாதவர்களுக்கு மேலும் 3 நாட்கள் வரை, அதாவது 14ஆம் தேதி வரை அவகாசம் கேட்டுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.